வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாரதி ஜட்ஜ்ட்ட சொல்கிறாரு, நானும் கண்ணம்மாவை பிரியணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. பாரதி ஜட்ஜ்ட்ட சொல்கிறாரு, அவங்க ஆசைப்படுற மாதிரியே எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா யோசிக்கிறாங்க, கேஸை இழுத்தடிப்பாருன்னு பார்த்தா என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. சௌந்தர்யா பாரதிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு பாரதி, இவ்வளோ நேரம் சேர்ந்து வாழ போகிறேன்னு தானே சொல்லிட்டு இருந்த, இங்கே வந்து இப்படி மாற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஜட்ஜி இப்போ சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க, யார் நீங்கள், தேவையில்லாமல் இங்கே வந்து எதுக்கு சத்தம் போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் யார் உள்ளே விட்டது அப்படின்னு ஜட்ஜ் கேட்குறாங்க. வக்கீல் சொல்கிறாரு, சாரி யுவர் ஆனர், இவங்க பாரதியோட அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெளியில் போய் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஜட்ஜி சொல்லிடுறாங்க. இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு, வேறு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஜட்ஜி சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா, அகிலன், அஞ்சலி 3 பேருமே இப்போது வெளியில் போயிடுறாங்க. ஜட்ஜி இப்போது தீர்ப்பு சொல்கிறாங்க, சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த கோர்ட் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தும் நீங்கள் பிரிஞ்சு வாழ்கிறதுல உறுதியாக இருக்கிறதுனால இந்த கோர்ட் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி ஜட்ஜ்ட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மேடம் அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மாவுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், அதே நேரத்தில் எனக்கு என்னோட குழந்தைகளோட இருக்கணும் மேடம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு ஜட்ஜ் கேட்குறாங்க. எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க மேடம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. பெண் குழந்தைன்றதுனால அவங்க தாயோட தான் வளரணும் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிடுறாங்க. பாரதி சொல்கிறாரு, என்னோட குழந்தைகளை சந்திக்கிறதுக்கும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜட்ஜ் கண்ணம்மாட்ட கேட்குறாங்க, உங்கள் குழந்தைகளை இவர் சந்திக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, எனக்கு இதில் விருப்பம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னோட குழந்தைகளுக்கும் இதில் விருப்பம் இல்லை மேடம் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. பாரதி சொல்கிறாரு, கண்டிப்பாக என்னோட குழந்தைகளோட மனசு மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இந்த கோர்ட் அதுக்கு எனக்கு உதவி செய்யணும், அதுக்கான உத்தரவு நீங்கள் பிறப்பிக்கணும் அப்படின்னு பாரதி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு. ஜட்ஜு சொல்கிறாங்க, பாரதி வார இறுதி நாட்களில் தன்னோட குழந்தைகளை தன் வசம் வச்சுக்கிறதுக்கோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கோ இந்த கோர்ட் உத்தரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்ணம்மா, இதுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு ஜட்ஜு சொல்லிடுறாங்க. தான் கண்ணம்மா பாரதியை பார்த்து பேசுகிறாங்க. இவ்வளோ சுலபமாக நீங்கள் விவாகரத்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. கேஸை பல வருஷமாக இழுத்து அடிப்பீங்கன்னு தான் நினச்சேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. நீங்கள் விவாகரத்துக்கு சம்மதம் சொன்ன காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. கண்ணம்மா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், அதனால தான் நான் இந்த டைவர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. எனக்கும் இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, இன்னும் 7 கோடி ஜென்மம் எடுத்தாலும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அதுக்காக விருப்பம் இல்லாத உன்னை வற்புறுத்தி என் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. சேர்ந்து வாழணும்னா நம்ம அன்புக்காகவும் காதலுக்காகவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் உசுரையே வச்சுருக்குறோம் அப்படின்றதுக்காக சேர்ந்து வாழணும் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. மற்றபடி இந்த ஊருக்காக உறவுக்காக இல்லை நமக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக வேற எந்த நிர்பந்தத்துக்காகவும் நம்ம சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அது எனக்கு வேணாம் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. நீ நம்ம குழந்தைகளை நல்லா பார்த்துப்ப அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நானும் குழந்தைகளுக்காக எப்போதும் இருப்பேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஒரு அப்பாவா அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஆனால் நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்றது நமக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாரோட வற்புறுத்தலுக்காகவும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட மனசு மாறி என் கூட சேர்ந்து வாழணும்னு நீ ஆசைப்படுவேல, அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. உனக்காக என்றைக்குமே நான் காத்துட்ருப்பேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாரதி. சௌந்தர்யா பாரதிட்ட, நீ எதுக்காக பாரதி டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு சம்மதிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி சொல்கிறாரு, இத்தனை வருஷமாக நான் கண்ணம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 10 வருஷமாக கண்ணம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, அவளை மேற்கொண்டு கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. கண்ணம்மா என்ன ஆசைப்பட்டா, என்கிட்டருந்து விவாகரத்து வேணும்னு தானே ஆசைப்பட்டா, அதனால தான் அந்த ஆசையை நான் நிறைவேற்றினேம்மா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. பாரதி சொல்கிறாரு, கண்ணம்மாவோட உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் என்கிட்டருந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டா, அந்த உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுத்துதாமா டைவர்ஸ்க்கு ஓகே சொன்னேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. பாரதி சௌந்தர்யாட்ட பேசிகிட்டு இருக்கிறத கண்ணம்மாவுமே கேட்குறாங்க. கண்ணம்மா சௌந்தர்யாட்ட, நான் ஊருக்கு புறப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கண்ணம்மா இப்படி பண்ணுன, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க.
கண்ணம்மா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பார்த்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னோட முடிவு, இது சிறப்பான முடிவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. பாரதியை பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அஞ்சலிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடச்சிருக்கு, அவர் கூட ரொம்ப சந்தோஷமாக நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு இடம் கொடுத்து என் மேலே அன்பாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததாக ஊருக்கு வந்த உடனே டைவர்ஸ் கிடைச்ச விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்கிறாங்க. உண்மையாகவே டைவர்ஸ் கிடச்சிருச்சா அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. டாக்டர் இப்படி சம்மதம் சொல்லுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண்ணம்மா அப்பா சொல்கிறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, குழந்தைங்க விருப்பப்பட்டாங்கன்னா சனி ஞாயிறில் போய் அவரை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, எனக்கும் சரி லக்ஷ்மிக்கும் சரி டாக்டரை பார்த்து பேசணும் அப்படின்ற ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்ணம்மா அப்பா சொல்கிறாங்க, சரிம்மா நீ டாக்டரை நிரந்தரமாக பிரிஞ்சு வாழணும்னு தானே ஆசைப்பட்ட, அந்த டிவோர்ஸ் உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் நீ ஆக வேண்டிய வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிடுறாரு. தாமரை கண்ணம்மாட்ட கேட்குறாங்க, விவாகரத்து வாங்கினதில் உண்மையாகவே உனக்கு சந்தோஷமா கண்ணம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நடந்து முடிஞ்சதை பற்றி ஏங்கா திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை. சில நேரம் கோபம் அதிகமாகி உங்கள் கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லைன்னு கூட சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்போம், அதே மாதிரி நீயும் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தான் சொல்லியிருப்ப, ஆனால் நீ மாறிடுவேன்னு நினச்சேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ இப்படி விவாகரத்து வாங்கிட்டு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கண்ணம்மா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, அக்கா இது என்னோட வாழ்க்கை, எனக்கு என்ன முடிவெடுக்கணும்னு தோணியிருக்கோ அதை தான் நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் இதில் தலையிட வேணாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. தாமரை அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. கண்ணம்மாவுமே அவங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.